ஆனால் ஈரண்ணா ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கா. குடல் ஈரல் இதையும் காணும் எல்லாம் இதில் அடக்கம். மீனுக்கு இதே இருக்கும் இருக்கு ஒரு வீடியோவில் பார்த்தோம். ராஜா வணக்கம் வணக்கம் கொடுங்க. வண்டி கிடைக்கும். அப்படியே வேணும். சரிண்ணா, எதையும் மிஸ் ஆகாது. அக்கா ரொம்ப சின்னதாக போடுவா, நீ கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அதுதான் ஒரு நிமிஷம் இது பாரு. இது போதுமா? ஃபோட்டோ எடுத்து வந்தார் பேக்கேஜ் அதுக்கு எவ்வளோ படிச்சுட்டு இருக்காரு எனக்கு வந்து அதான் இப்போ யோசிச்சு பக்கத்தில் வா, கொஞ்சம் வேலை இருக்குது. மச்சான் கொடு. சின்ன இந்த வாவலை வெட்டி விடு. ஒரு கவரை மட்டும் முடியாது. வேலா வெட்டி விடு, வாவலை வெட்டி விடு. அவங்களுக்கு வாவலை வெட்டி விடு. வாவல் தான் வெட்டு. அதை நிறுத்து, காணா அது வெட்டி விடு. புண்ணாங்க ஆனால் வெட்டு பாதை முதல்ல, அதான் அப்புறம் பார்த்துக்கலாம். அட வெட்டா ஆட்டோ சொல்லுங்க. ஆட்டோ வரது எங்கே போயிருப்பது? ஆட்டோ வந்தா ஆமாம், நீ ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லை என்ன பண்ணுச்சு? வெட்டு, நீ தான் வெட்டணும். நீ ஒன்றும் கற்ற தேவையில்ல, வர்றதை வெட்டு. இந்தா அக்கா அப்படிங்க பத்துல தம்பாடுறா. கடவுளா ரவுண்டா போடலாம். செல்லக்குட்டி பஞ்சத்தட்டி கடவுளா ஷார்ட் மீனுக்கா வேற லெவல். அன்னைக்கு நான் போனச்சுனா அருணமலையா ஒரு 5 கிலோ 3 கிலோவில் 5 கிலோ இருக்கும். 3000 கம்மி தான் ரேட்டு. இப்போதான் மீன் விற்றாங்க கடலையே. 5 கிலோ தான் இருக்கும். அது முன்னாடியே நீ சொல்லிடணும். அவர் கடலை வெட்டிட்டு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டாரு. மீன் எடுத்துடுவான். 5 கிலோ கம்மியாக இருந்ததுன்னா நீ மொட்டை வச்சுக்கன்றா. வாடா இருந்தா நமக்கு எதுக்கு அதெல்லாம் எல்லாம் பேசக்கூடாது. விலையை மீன் ரேட்டு சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு ஏறும், ஒரு நாளைக்கு இறங்கும். மக்கள் வந்து வீடியோவில் பார்த்து என்ன விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அது நம்ம காசிமேடை பொறுத்தவரைக்கும் ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும். மீன் எப்பவுமே ஒரு நாளைக்கு ஏறும் இறங்கும். ஃப்ரெஷ் ஃபிஷ் தான் கிடைக்கும். தாராளமாக வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிடலாம். எல்லா மீனுமே சுவையாக இருக்கும். வீடியோவில் மீன் பேச்சு தவிர்த்துடலாம். மீன் பேச்சு மீன் ரேட்டில் மீன் பேச்சு நம்ம தவிர்க்கணும். மோஸ்ட்லி விலையெல்லாம் சொல்லுவோம். பெருசாக அப்போ நீங்கள் பார்த்து மெலிசாக கேட்டாங்க. மீனா கோவப்படாத வந்துடும். நம்மளாம்
ஒரு 40 வயசு மேலே தாண்டிச்சாலே ஒரு பக்குவ நிலையில் இருக்கணும் கரெக்டாக. வரவங்களுக்கு கரெக்டான முறையில் சொல்லிக் கொடுக்கணும். நம்மளே கோவப்பட்டாங்க அப்புறம் என்ன ஆகுது. அப்படியா இந்த மாதிரி பண்ண மாட்டான் கடவுள். வாங்க போயிட்டோம். ஆமாம் நான் தான் சொல்கிறேன் கட்டாதுன்னு தலைவலிக்குதுன்றப்ப எங்கே என் பேச்சு கேட்குறீங்க. குடி என்கிட்ட பேசுகிறதா இருக்கு. ஹலோ ஹலோ எத்தனை நிமிஷம் ஆச்சுப்பா? சதீஷ் பேசுகிறேன். யாரு? சதீஷ் பேசுகிறேன்பா. இதோ வரேன் ஒரே நிமிஷம். கொஞ்சம் நல்லா இனித்தி கடி உங்களுக்கு தானே உடஞ்சிச்சுன்னா அவனுக்கு எவ்வளோ தடவை பார்த்து சொன்னா நீ நாம வச்சுக்கணும். நானா பண்ணுறேன். பா வண்டியா வீட்டுக்கு சாப்பிட்டியா? இதோ பழைய கலரம். சரி சரி சாப்பிட்டு எனக்கு ஒரு 4 இட்லி மட்டும் வாங்கி வந்துருப்பா. சரி சீலா மீனாலே ஒரே அதான் பெருத்த மீன் ஸ்ட்ராங்கு பேலன்ஸ். இது கொஞ்சம் எப்பவுமே நைஸாக போடக்கூடாது. ஒரு பைப்பிங்க ஃபுல்லாக 9 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுகிறேன். அதான் சரி சொன்னீங்க. ஆச்சா ஆயிடுச்சு 8-3. ஓகே இப்போ ஸ்டார்டிங்